வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு 100 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது வந்து மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷனில் ஒரு செஷனில் கேட்ட கொஸ்டின்ஸ் ஏப்ரல் 27. ஸோ அதில் மார்னிங் செஷனில் நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்க்குறது நம்ம என்னென்னா, பிளேட்லெட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் டேஸ் பிளெயின் லிம்ஃப் நோட் போன் மேரோ லிவர். ஸோ பிளேட்லெட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் போன் மேரோ. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிவர் ஸ்ப்ளீன். லிவர் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து சம்மந்தமே இல்லாத ஆப்ஷனாக இருக்கும். ஸ்ப்ளீன் அதில் வந்து அழிக்கப்படும். இப்போ வந்து இரத்த தட்டுகள் அதில் வந்து அழிக்கப்படக்கூடிய இடம் தான் ஸ்ப்ளீன்னு சொல்லுவோம். லிம்ப் நோடு, ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷனாக இருக்காது. எக்ஸாக்டாக நம்ம படிக்கிற டாபிக்ஸ் ரெஃபரன்ஸை பொறுத்து போன் மேரோ தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. In a drugstore, DAS analysis is very useful in controlling and maintaining the stock of various types of formulation. Economic order quantity, அடுத்து VD analysis, IO ratio analysis, ABC analysis. ட்ரக் ஸ்டோரில் வந்து எந்த மாதிரி அனாலிசிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது? கண்ட்ரோலிங் அண்ட் மெயின்டைனிங் த ஸ்டாக் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலேஷன் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐஓ ரேஷியோ அனாலிசிஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏபிசி அனாலிசிஸ், இஓக்யூ அனாலிசிஸ் எல்லாமே அது டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வரக்கூடியது. மெட்டீரியல்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறது. இஓக்யூ அப்படிங்கிறது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் கேட்டகரி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. N4 substituted sulfonamide is dash. Sulfadiazine, sulfaguanidine, sulfacetamide and succinyl sulfathiazole. ஸோ இதில் வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து எதுன்னு அப்படின்னா சக்சினைல் சல்ஃபாதயசோல். ஸோ இது வந்து ஆன்டிபாக்டீரியல் சல்ஃபோனமைட்ஸில் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். அதை படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஆப்ஷன் தான் சக்சினைல் சல்ஃபாதயசோல். N4 substituted sulfonamide is succinyl sulfathiazole. Fourth one, dash contains a grooved drainage column on which a series of metal rings are packed. Filter candle, filter brush, meta filter, ஜிஞ்சர் கிளாஸ் ஃபில்டர். இதில் வந்து கரெக்டான ஆப்ஷன்னு பார்த்தோம் அப்படின்னா மெட்டா ஃபில்டர். மெட்டா ஃபில்டரில் தான் க்ரூவ்டு ட்ரைனேஜ் காலம் ஆன் விச் எ சீரியஸ் ஆஃப் மெட்டல் ரிங்ஸ் ஆர் பேக்டு. ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. ஆல்ஃபா பீட்டா காமா கமிஃபோரிக் ஆசிட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் டேஷ். பென்சாயின், நீம், சின்கோனா, மிர். ஸோ இதில் வந்து மிர் அப்படின்னு தான் கரெக்டான ஆப்ஷன். கொமிஃபோரா ஸ்பீசிஸில் வரக்கூடியது ரெசினஸ் ட்ரக்கு. ஸோ இதில் பென்சாயின் ரெசினஸ் ட்ரக் தான். ஆனால் அதனுடைய மேஜர் கான்ஸ்டன்ட் வந்து கொமிஃபோரிக் ஆசிட்லாம் கிடையாது. நீமில் வந்து மேஜர் கான்ஸ்டன்ட்ஸ் நிம்பின், நிம்பிசின், நிம்பிடாக இருக்கும். சின்கோனாவில் வந்து மேஜர் கான்ஸ்டன்ட்ஸ் குயினைன், குயினிடின், சின்கோனின் இதுவாக இருக்கும். மிரில் உள்ள மேஜர் கான்ஸ்டன்ட்ஸ் தான் கொமிஃபோரிக் ஆசிட். அதனால தான் அந்த ஆப்ஷன் நம்ம எடுத்துருக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 6. டேஷ் கண்டைன் alkali bicarbonate, citric acid and tartaric acid with active medicaments. ஆப்ஷன் பார்த்தோன்னா எஃபர்வசன் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, லொசஞ்ச் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, சப்லிங்குவல் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, சிவபிள் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அல்கலை பைகார்பனேட் அப்படிங்கிறது சோடியம் பைகார்பனேட்டாக இருக்கும். சிட்ரிக் ஆசிட், டார்டாரிக் ஆசிடு. ஸோ இது வந்து ஆக்டிவ் இன்கிரிடியண்டாக இருக்கக்கூடிய ஃபார்முலேஷன் பார்த்தோம் அப்படின்னா எஃபரோசன் டேப்லெட்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி டேப்லெட்ஸில் படிச்சிருக்கிறோம், டைப்ஸ் ஆஃப் டேப்லெட்ஸ்லையும் படிச்சிருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 7. அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் கிளைமிங் டு கியூர் எ டிசீஸ் மென்ஷன்ட் இன் ஷெட்யூல் J is டேஷ் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஹிபிட்டட் அட்வர்டைஸ்மெண்ட் அக்கார்டிங் டு ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமடிஸ் ஆக்ட். அக்கார்டிங் டு அப்ஜெக்ஷனபிள் அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்ட் ஷெட்யூல் J டிசீஸ் எல்லாமே க்யூர் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஆஸ் பர் D and MR ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமடிஸ் ஆக்ட் எக்ஸம்டட் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகேவா?
எக்ஸம்டட் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்ல முடியாது, சாரி, ப்ரொஹிபிட்டட் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ ப்ரொஹிபிட்டட் அப்படின்னா தடை செய்யப்பட்டது, எக்ஸம்டட் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ எக்ஸம்டட் அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டகரியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்படின்னா அது கவர்மெண்ட்ஸ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் தான் இருக்க முடியும். ப்ரொஹிபிட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்னா இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து என்னது, தடை செய்யப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பெர்மிஷன் இஸ் ரெக்வயர்டு, அடுத்து எக்ஸம்டட், அடுத்து ப்ரொஹிபிட்டட், அடுத்து பெர்மிட்டட். ஸோ பெர்மிட்டட் இல்லை, அதை வந்து ஏற்றுக்கொள்ளப்படவும் இல்லை, பெர்மிஷனும் கொடுக்கல, தடை செய்யப்பட்டது தான். ஸோ ஆப்ஷன் சி ப்ரொஹிபிட்டட் அட்வர்டைஸ்மெண்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. தி கான்செப்ட் ஆஃப் வேக்சினேஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் டெவலப்டு பை டேஸ். ஜோசப் லிசியர், கார்ல் லேண்ட்ஸ்டெய்னர், எட்வர்ட் ஜென்னர், லூயிஸ் பாஸ்டர். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் தான் எட்வர்ட் ஜென்னர். சம்டைம்ஸ் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், லூயிஸ் பாஸ்டர் கூட இல்லை, எட்வர்ட் ஜென்னர் தான். கான்செப்ட் ஆஃப் வேக்சினேஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் டெவலப்டு பை எட்வர்ட் ஜென்னர். கொஸ்டின் நம்பர் 9. மேனிட்டால் இன்ஜெக்ஷன் இஸ் யூஸ்ட் அஸ் டேஷ், sedative, laxative, fluid and electrolyte replacer, diagnostic aid and diuretic. ஸோ இது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், டயூரெட்டிக் தான். ஸோ அப்படி இருக்கும்போது டயக்னாஸ்டிக் எய்டு சேர்ந்து நமக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்குது, அதுவும் இதனுடைய யூஸ் தான். மேனிட்டால் இன்ஜெக்ஷன் இஸ் யூஸ்ட் அஸ் டயக்னாஸ்டிக் எய்டு அண்ட் டயூரெட்டிக். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. net profit is dash, debited to capital account, credited to drawing account, credited to capital account, debited to drawing account. ஸோ நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது credited to capital account. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வென்ஷன் இல்லை ஒரு டிஸ்கவரிக்கு வந்து அந்த டிஸ்கவரர் அந்த பேட்டர்ன் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒவ்வொரு டைமும் கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை சொல்கிறாங்க. credited to capital account, அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகக்கூடியது தான் வந்து நெட் ப்ராஃபிட்னு சொல்கிறது. ஸோ 10 questions ஓவர். அடுத்து நெக்ஸ்ட். RX is used to denote inscription, superscription, subscription, signature. ஸோ இதில் வந்து கரெக்டான ஆப்ஷன்னு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்ஸ்கிரிப்ஷன். ஸோ ப்ரெஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்துருப்போம், சூப்பர்ஸ்கிரிப்ஷன், இன்ஸ்கிரிப்ஷன், சப்ஸ்கிரிப்ஷன், சிக்னேச்சர் ஆஃப் த ப்ரெஸ்கிரைபர், சிக்னேச்சர் ஆஃப் த டிஸ்பென்சர்லாம் இருக்கும் இல்லையா, அதில் RX டேக் ஆஃப் அப்படிங்கிறது சூப்பர்ஸ்கிரிப்ஷன். கொஸ்டின் நம்பர் 12. ஃபஸ்ட்டு இந்தியன் ட்ரக் என்கொயரி கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் பை தி விசர்சி அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் காலின் ஆர்.என். சோப்ரா. ஸோ சோப்ரா தான் சொல்கிறோம், ஆர்.என். சோப்ரா. ஃபஸ்ட்டு இந்தியன் ட்ரக் என்கொயரி கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் பை தி விசர்சி அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் ஆர்.என். சோப்ரா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. ஈஸ்ட்ரோஜன் இஸ் derived from dash நியூக்ளியஸ். ஈஸ்ட்ரோஜன், ஸோ ஈஸ்ட்ரின் நியூக்ளியஸ் அப்படிங்கிறத ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் 3, ஈஸ்ட்ரின் நியூக்ளியஸ். அண்ட் ஆண்ட்ரோஸ்ட்ரெயின், எர்கோஸ்ட்ரால், ஈஸ்ட்ரெயின், கார்டிகோஸ்டீரோன். ஓகேவா? கரெக்டான ஆப்ஷன் பார்த்தோன்னா ஈஸ்ட்ரெயின். ஈஸ்ட்ரோஜன், ஈஸ்ட்ரெயின் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஈஸ்ட்ரோஜன், ஈஸ்ட்ரெயின் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 14. 60% ஆஃப் த seminal fluid is from dash. Epididymis, seminal vesicle, testis, vas deferens. 60% of the seminal fluid is from dash. seminal vesicle, இது வந்து மேல் reproductive systemல நம்ம படிக்கக்கூடிய ஒரு டாபிக். கொஸ்டின் நம்பர் 15. யூஜனால் இஸ் ப்ரெசன்ட் இன் டேஷ், க்ளவ், நீம், குர்குமா, பென்சாயின். இது ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஈஸியஸ்ட் கொஸ்டின். ஸோ யூஜனால் அப்படின்னாலே க்ளவ் ஆயில்னு அர்த்தம், அதுக்கு இன்னொரு நேம் க்ளவ்னு சொல்கிறோம். நீமில் உள்ள கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா, நிம்பின், நிம்பிசின், நிம்பிடின். குர்குமாவில் வந்து குர்குமின், டிமெத்தாக்சி குர்குமின் இருக்கும். பென்சாயினில் வந்து பென்சோயிக் ஆசிட், பென்சால்டிஹைட், அந்த மாதிரியான கான்ஸ்டன்ட்ஸ்லாம் இருக்கும். யூஜனால் இஸ் ப்ரெசன்ட் இன் க்ளவ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. which of the following is an anti-cancer antibiotic? பெனிசிலின், ஸ்ட்ரெப்டோமைசின், ரிஃபாம்பிசின், டாக்ஸோரூபிசின். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான். which of the following is an anti-cancer antibiotic? டாக்ஸோரூபிசின் சொல்லியிருக்கிறாங்க, ஆன்டி கேன்சர் ஆன்டிபயோட்டிக். ஓகேவா?
ஸோ பெனிசிலின் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஆன்டி கேன்சர் கிடையாது. ஸ்ட்ரெப்டோமைசினும் இல்லை. ரிஃபாம்பிசின் அது எல்லாமே டியூபர்குலர் லெப்ரஸிக்கு யூஸ் ஆகிறது தான். டாக்ஸோரோபிசின் அப்படிங்கிறது ஆன்டி கேன்சர். கொஸ்டின் நம்பர் 17. தி ஸ்க்ரீன் ட்ரேஸ் used in most pharmaceutical drying operations are lined with dash paper, conveyor, aluminum and air. ஸோ இதில் வந்து நம்ம சூஸ் பண்ண ஆப்ஷன் அலுமினியம் சூஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டான ஆப்ஷன் பேப்பர். த ஸ்க்ரீன் ட்ரேஸ் யூஸ்டு இன் மோஸ்ட் pharmaceutical drying operations are lined with paper. Question number 18. The popular brand of a drug used to treat asthma is Deriphyllin. The generic drug is ஈட்டோஃபைலின் அண்ட் தியோஃபைலின். இது மெடிக்கல் ஷாப்லேயே அவைலபிள் இருக்கும், நமக்கு தெரியும். ஸோ இது நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டிய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. தியோஃபைலின் அண்ட் எத்திலின் டையமைன், ஈட்டோஃபைலின், தியோஃபைலின். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி கொடுத்துருக்காங்க. சரியான ஆப்ஷன், அதாவது டெரிஃபைலின் அப்படிங்கிற பிராண்ட் நேம் இருக்கு இல்லையா, அதனுடைய காம்பினேஷன் பார்த்தோன்னா ஈட்டோஃபைலின் அண்டு தியோஃபைலின். இதுதான் சூஸன் ஆப்ஷனும், இதுதான் கரெக்டான ஆப்ஷனும் இதுதான். சூஸன் ஆப்ஷன்னா என்னென்னா, நம்ம எக்ஸாமினேஷன் எழுதும்போது எந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதை சூஸன் ஆப்ஷன் சொல்லுவோம். கரெக்டான ஆப்ஷன் அப்படி சொன்னோன்னா நமக்கு நம்ம செலக்ட் பண்ண ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குதா, ஸோ ஆஸ் பர் ஆன்சர் கீ படி என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ இதில் வந்து 18 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் ரிமைனிங் அடுத்த கொஸ்டின் வந்து இப்போ என்னென்னு பார்க்கலாம். Question number 19. Health indicators are used to assess dash requirement of health needs, health status of community, to meet basic needs, assess rate of infection. Health indicators வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆஃப் கம்யூனிட்டி. ஸோ ஒரு கம்யூனிட்டியோடைய ஹெல்த் ஸ்டேட்டஸை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம சூஸ் பண்ண ஆப்ஷன் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஹெல்த் நீடுன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தோன்னா ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி கம்யூனிட்டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 20. த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் த மவுத் டு த ஸ்டொமக் இஸ் கால்ட் அஸ் டேஷ். மிக்சுரேஷன், பார்ட்ரிஷன், டெக்ளூட்டிஷன், மாஸ்டிகேஷன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபுட்டு ஃப்ரம் மவுத் டு த ஸ்டொமக், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டெக்ளூட்டிஷன் சொல்லிக்கிறாங்க. கரெக்டான ஆப்ஷன் டெக்ளூட்டிஷன். ஸோ பார்சுரிஷன் அப்படிங்கிறது ராங்கான ஆப்ஷன். ஓகேவா, டெக்ளூட்டிஷன் அப்படிங்கிறது கரெக்டான ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 21. ஹென்சன்ஸ் டிசீஸ் இஸ் டேஷ் சிஃபிலிஸ், லெப்ரசி, பெர்டுசிஸ், டியூபர்குலோசிஸ். ஸோ பெர்டுசிஸ், ஹென்சன்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லெப்ரசி. ஸோ பெர்டுசிஸ் அப்படிங்கிறது ராங் ஆப்ஷன். டியூபர்குலோசிஸ் வேறு, அதெல்லாம் மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலன்னு வர்றது. சிஃபிலிஸ் அப்படிங்கிறது செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அதுவும் கிடையாது. ஹென்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னா லெப்ரசி. கொஸ்டின் நம்பர் 22. பேத்தோபிசியாலஜின்னு என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. பேத்தோபிசியாலஜி மீன்ஸ் ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் டியூரிங் டிசீஸ் கண்டிஷன். அதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் டியூரிங் டிசீஸ் கண்டிஷன். ஒரு நோய் நிலையில் அந்த எப்படி நம்மளுடைய ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் பேத்தோபிசியாலஜி. அதுக்கு ராங்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ப்ரொடியூஸ்டு டியூரிங் டிசீஸ் கொடுத்துருக்குறாங்க, ஸ்டடி ஆஃப் டிசீஸ் கொடுத்துருக்குறாங்க, டெவலப்மெண்ட் ஆஃப் டிசீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. ஸ்டடி ஆஃப் டிசீஸோ, டெவலப்மெண்ட் ஆஃப் டிசீஸோ, ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ப்ரொடியூஸ்டு டியூரிங் டிசீஸோ கிடையாது. பேத்தோபிசியாலஜினா ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் டியூரிங் டிசீஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது தான் நம்ம பேத்தோபிசியாலஜின்னு சொல்கிறோம். Question number 23. Select a diuretic that can cause gynecomastia and menstrual irregularities as adverse effects on high doses. அதிகமான டோஸ் கொடுக்கும்போது கைனோகோமாஸ்டியாவும் மென்ஸ்ட்ருவல் இர்ரெகுலரிட்டிஸும் வரக்கூடிய மென்ஸ்ட்ருவல் இர்ரெகுலரிட்டிஸும் அட்வர்ஸ் எஃபெக்டாக வரக்கூடிய ட்ரக்கு கேட்டிருக்கிறாங்க. அமிலோரைடு, ஸ்பைர்னோலாக்சோன், மெட்டோலசோன், அசிட்டசோலமைடு. ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைர்னோலாக்டோன்.
ஸ்பைரோனோலாக்டோனோட சைடு எஃபெக்ட் வந்து பார்த்தோம்னா கைனகோமாஸ்டியா அண்ட் மென்ஸ்ட்ருவல் irregularities. ஓகே. Question number 24. Transdermal drug delivery system contains drug for local action, systemic action, open application, skin. Transdermal drug delivery system contain drug for systemic action. ஏன்னா இது வந்து டிரான்ஸ்டெர்மல் ஸ்கின்னுக்குள்ள டிடிடிஎஸ் ஒரு நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டமாக இருக்கிறதுனால இதனுடைய ஆக்ஷன் சிஸ்டமிக் ஆக்ஷன். கொஸ்டின் நம்பர் 25. தி டிஷ்யூ சிஸ்டம் கம்போஸ்ட் ஆஃப் நியூரான்ஸ் அண்ட் நியூரோக்ளியா இஸ் டேஷ். மஸ்குலர் டிஷ்யூவா, கனெக்டிவ் டிஷ்யூவா, எபித்தெலியல் டிஷ்யூவா, நர்வஸ் டிஷ்யூவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின். ஏன் அப்படின்னா நியூரான் அப்படி வந்தாலே நர்வஸ் சிஸ்டம் தான். நியூரான், நியூரோக்ளியான் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நர்வஸ் சிஸ்டம் தான். த டிஷ்யூ சிஸ்டம் கம்போஸ்ட் ஆஃப் நியூரான்ஸ் அண்ட் நியூரோக்ளியா இஸ் நர்வஸ் சிஸ்டம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 26. அடுத்து கொஸ்டின் நம்பர் 26. தி லீகல் ரெக்குயர்மெண்ட் that is essential to start a retail medical store. Medical shop is dash. Passport, driving license, registered pharmacist certificate, voter identification. ஸோ இது ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான். ஷெடியூல் என் அப்புறம் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்டில் படிச்சிருப்போம் இல்லையா, அதில் வந்து பார்த்தோன்னா ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசி சர்டிஃபிகேட் தான் மெயினானது. அடுத்து கொஸ்டின் மற்ற எல்லா ஐடி ப்ரூஃப்மே வந்து பேசிக் தான், ஆனால் மஸ்ட்டுன்னு பார்க்கும்போது ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசி சர்டிஃபிகேட் தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 27. Cysteine and methionine are dash. Basic amino acids. Amino acids with aliphatic side chain. Sulfur containing amino acids. Okay. Cysteine and methionine are sulfur containing amino acids. Next, question number 28. Furosemide acts by inhibiting dash. Sodium hydrogen antiporter, sodium potassium adenosine triphosphatase, sodium chloride symporter, sodium potassium 2 chloride co-transporter. ஸோ இதுக்குரிய ஆப்ஷன் பார்த்தோன்னா சோடியம் பொட்டாசியம் 2 chloride co-transporter. Furosemide act by inhibiting sodium potassium 2 chloride co-transporter. அடுத்து 29th question. Testosterone is secreted by Sertoli cells, granulosa cells, leading cells. அடுத்து fourth option, arcuate nucleus. So testosterone is secreted by leading cells. தான் கரெக்டான ஆப்ஷன். 30th question. Primaquine is a heterocyclic derivative of dash. 8-aminoquinoline, 4-aminoquinoline, diaminopyrimidine, naphtopyrimidine. ஸோ 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ ஆன்டி மரேரியல் ட்ரக்ஸ் நம்ம கிளாஸிஃபிகேஷன் படிப்போம். 4-aminoquinoline, 8-aminoquinoline. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிமாக்குவின் அது வந்து என்ன கேட்டகரி அப்படின்னா 8-aminoquinoline. குயினோலின் நமக்கு தெரியும். ஸோ பேசிக் ஹெட்ரோசைக்ளிக் ரிங் சிஸ்டம், அதில் வந்து கம்பைன்டு ஃபியூஸ் ரிங் சிஸ்டம், அதில் ஒரு பென்சின் ரிங் அண்ட் ஒரு பைரிடின் ரிங். அதில் வந்து 8th பொசிஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அமினோ குரூப் இருந்தால் அதுக்கு பேர் 8-aminoquinoline. அதுக்கு எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரக் ப்ரிமாக்குவின். அடுத்து 31st question. Massive proteinuria greater than 3 gram per day is seen in dash. Hypertension, urinary tract infection, nephrotic syndrome, diabetes mellitus. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் பார்த்தோன்னா நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம். சரியா, மேசிவ் புரோட்டீனுரியா அது வந்து நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம். அடுத்து 32nd question. A drugstore is called an ideal drugstore if the inventory is dash. In excess, adequate, inadequate, at level between excess and adequate. ஸோ ஒரு ட்ரக்ஸ்டோரை வந்து ஐடியல் ட்ரக்ஸ்டோர்னு எப்போ சொல்லுவோன்னா இஃப் இட்ஸ் இன்வென்ட்ரி, அதனோட இன்வென்ட்ரி வந்து அதிகமாகவும் இல்லாமல்
அடிக்குவேட்டாகவும் இல்லாமல் இன்பிட்வீன் எக்ஸஸ் அண்ட் அடிக்குவேட்டில் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐடியல் ட்ரக் ஸ்டோர்னு சொல்கிறோம். 33வது கொஸ்டின், ஒயிட் பாலிஷ்டு ரைஸ் காஸ் டெஃபிஷியன்சி ஆஃப் டேஷ் தயமின். நம்ம இதிலே படிச்சிருப்போம், முளைத்திட்டப்பட்ட அரிசி நம்ம ஸ்கூல்லே படிச்சிருப்போம் இல்லையா, விட்டமின் B1 தயமின். அடுத்து புரோட்டீன் ட்ரிப்டோஃபன் ரிபோஃப்ளாவின். ஒயிட் பாலிஷ்டு ரைஸ் காஸ் டெஃபிஷியன்சி ஆஃப் தயமின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 34, காஸ்டிக் சோடா அது என்னென்னு பார்த்தோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் குளோரைட், சோடியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக காஸ்டிக் சோடாங்கிறது கால்சியம் கார்பனேட் கிடையாது, ஏன்னா அது வந்து பிரிசிபிடேட் சால்ட்டு. சோடியம் குளோரைடும் கிடையாது, அதெல்லாம் வேறு டேபிள் சால்ட். சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸாக இருக்கும்போது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. காஸ்டிக் சோடா அப்படிங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 35. The President of Pharmacy Council of India is dash. India is nominated by Health Secretary Government of India, elected by the members, then elected by registered pharmacists, elected by Chief Medical Officer. ஸோ ஃபார்மசி கவுன்சில் பிரசிடெண்ட் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர்னாலேயோ ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட்னாலேயோ எலெக்ட் பண்ணப்பட்டது இல்லை. நாமினேட் பை ஹெல்த் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாலையும் அவங்க நாமினேட் பண்ணப்படுறது இல்லை. இந்த பிரசிடெண்ட் ஆஃப் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து எலெக்டட் பை மெம்பர்ஸ். ஸோ மெம்பர்ஸ்னால தான் எலெக்ஷன் வச்சு எடுக்கப்படுறாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 36. The two equal portion of a cremocarp in umbelliferous fruit is called mericarp, mesocarp, carp 4 raphe. ஸோ இதில் மெரிகார்ப் அப்படிங்கிறது தான் என்னென்னா அந்த கிரீமோகார்ப்போடைய 2 ஈக்குவல் போர்ஷன்ஸ். நம்ம இதற்கு ப்ராக்டிகல்ஸ் நிறைய டைம் படிச்சிருப்போம். ஸோ மீசோகார்ப் அப்படிங்கிறது மெரிகார்ப்பில் உள்ள ஒரு பார்ட். கார்போஃபோர் அப்படிங்கிறது அது அதனுடைய கார்போஃபோர், ராஃபே அது எல்லாமே மெரிகார்ப்பில் உள்ள ஒரு பார்ட் தான். ஸோ மெரிகார்ப்ஸ் 2 ஈக்குவல் மெரிகார்ப்ஸ் சேர்ந்தது தான் கிரீமோகார்ப். கொஸ்டின் நம்பர் 37. ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி ப்ரெமிசஸ் அண்டர் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் அண்ட் the rules. Schedule M, Schedule P, Schedule J, Schedule FF. Requirements of factory premises under drugs and cosmetics act and rules. ஸோ ஜிஎம்பிலே படிச்சிருப்போம் இல்லையா, ஷெடியூல் எம் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஷெடியூல் பிங்கிறது வேறு, ஷெடியூல் ஜே டிசீஸ் பற்றி படிக்கிறது, ஷெடியூல் எஃப்ல அது வேறு கேட்டகரி. 38th question. Which disease is transmitted by the following vector that is found in cracks and crevices of walls in the daytime? Trypanosomiasis, Japanese encephalitis, dengue, visceral leishmaniasis. So which disease is transmitted by the following vector? ஒரு வெக்டர் மூலமாக பரவக்கூடிய நோய் that is found in cracks and crevices of walls. சோத்தில் இருக்கக்கூடிய கிராக்ஸு, கிரிவிசஸ் டே டைமில் அதன் மூலமாக வரக்கூடிய டிசீஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா விசரல் லைஷ்மேனியாசிஸ் இதான் கரெக்டான ஆல்டர்னேட்டிவ். 39th question. The following chemical tests are used for the identification of alkaloids except Hager's, Wagner's, Mayer's, Dragondraff. ஸோ இந்த 4 தான் ஆல்கலாய்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பான்ட்ராகஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது கிளைகோசைட்ஸ்க்காக வேண்டி யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு. ஸோ அப்போ நமக்கு கெமிக்கல் டெஸ்ட் யூஸ்டு ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கலாய்ட்ஸ் எது இல்லாததுன்னு கேட்டாங்க அப்படின்னா பான்ட்ராகஸ். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, மேயர்ஸ், ஹேகர்ஸ், வேக்னர்ஸ், டிராகன்ட்ராஃப் 4மே ஆல்கலாய்ட்ஸ். அப்போ இதில் ஆல்கலாய்ட்ஸ் இல்லாத ரியேஜென்ட் அப்படின்னா பான்ட்ராகஸ் ரியேஜென்ட் தான், பான்ட்ராகஸ் டெஸ்ட் தான். 40th question. ரைஸ் சிண்ட்ரோம் இஸ் ரிலேட்டட் டு டேஷ். ஹெப்பாரின், acetyl acid, phenytoin, theophylline. So ரைஸ் syndrome related to ASA, acetyl salicylic acid, that is NSAID. Analgesic, antipyretic and non-steroidal anti-inflammatory drug. ஹெப்பாரின்குரியது இல்லை, ஃபினட்டாயின்குரியதும் இல்லை, தியோஃபைலின்குரியதும் இல்லை. ஹெப்பாரின் anticoagulant, phenytoin anticonvulsant, theophylline CNS stimulant and bronchodilator. அடுத்து 41st question. When orthoboric acid is heated at
100 degrees Celsius, it is converted to dash pyroboric acid, metaboric acid, boron trioxide, boron dioxide. ஸோ இதில் வந்து போரான் ட்ரைஆக்சைடும் போரான் டைஆக்சைடும் ஆன்சராக இருக்க முடியாது. நமக்கு பைரோபோரிக் ஆசிடா மெட்டாபோரிக் ஆசிடான்னு கன்ஃபியூஷன் இருக்கும். கரெக்டான ஆப்ஷன் வந்து மெட்டாபோரிக் ஆசிட். ஓகே, ஆர்த்தோபோரிக் ஆசிட் இஸ் ஹீட்டட் அட் 100 degrees Celsius, it is converted to metaboric acid. 42nd question, Gambier fluorescent test is used for identification of பேல் கேட்டச்சு. இது நமக்கு நிறைய டைம் படிச்சிருக்கிறோம், நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அகாட்ரகன் அகேஷியா பேல் கேட்டச்சு. ஸோ அகாட்ரகன் அகேஷியா எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ், பேல் கேட்டச்சு மட்டும் தான் டேனின்ஸ். அப்படி யூஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, கேம்பியர் ஃப்ளோரசன்ட் டெஸ்ட் இஸ் யூஸ்டு ஃபார் தி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பேல் கேட்டச்சு. 43வது கொஸ்டின், தி பிரின்சிபல் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆட்டம் குரோக்கஸ் இஸ் டேஷ் குயினோலின் அல்கலாய்டு, இமிடசோல் அல்கலாய்டு, பென்சைல் டெட்ராஹைட்ரோ, ஐசோகுயினோலின், இண்டோல் அல்கலாய்டு. ஓகேவா, ஸோ பிரின்சிபல் கான்ஸ்டன்ட் அப்படின்னா மேஜர் கான்ஸ்டன்ட் அர்த்தம். ஆட்டம் குரோக்கஸ்களுடைய மேஜர் கான்ஸ்டன்ட் வந்து பென்சைல் டெட்ராஹைட்ரோ ஐசோகுயினோலின் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே 95% கரெக்டாக இருக்கும். ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் அப்ஜெக்ஷன் கொஸ்டின்ஸ் நமக்கு வரல, அப்ஜெக்ஷன் பண்ண ஃபைனல் ஆன்சர் கீ வரல, அப்போ நமக்கு தெரிய வரும். ஸோ 43rd கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 44. 44th question, 1 troy ounce contain dash grains, 435.7 grains, 480 grains, 470 grains, 437.5 grains. 1 troy ounce contain 480 grains. ஓகேவா, இதுதான் கரெக்டான ஆன்சராக கொடுத்துருக்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 45, belladonna plaster is applied for dash, absorb wound exudates, sprains and strains, wound dressing, rheumatism. ஸோ இதில் வந்து கரெக்டான ஆப்ஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ருமேட்டிசம். பெல்டோனா பிளாஸ்டர் இஸ் அப்ளைடு ஃபார் ருமேட்டிசம். ஸோ ஆனால் இதை நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணலாம், மற்ற ஆப்ஷன்ஸும் கரெக்டுன்னு சொல்லி அப்ஜெக்ஷன் பண்ணலாம் இந்த கொஸ்டினுக்கு. ஓகேவா, ரொமாட்டிசம் வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. 46th கொஸ்டின், இண்டிகேட் அ ட்ரக் தட் காசஸ் மெட்டபாலிக் அல்கலோசிஸ் டேஷ் கார்பினோக்சோலோன், சோடியம் பைகார்பனேட்ஸ், சிமிட்டிடின், பெப்டோ பிஸ்மால். ஸோ இண்டிகேட் அ ட்ரக் தட் காசஸ் மெட்டபாலிக் அல்கலோசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சோடியம் பைகார்பனேட்ஸ். ஓகே, drug that causes metabolic alkalosis, sodium bicarbonate. 47th question, in which pH most of the enzymes of higher organisms show optimum activity? 8 to 10, 6 to 8, 3 to 4, 2 to 3. ஸோ 6 to 8 வந்து கரெக்டான ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து க்ளூ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது அசிடிக், நியூட்ரல், அல்கலைன் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ 7 அப்படிங்கிறது நியூட்ரலாக இருக்கும், 6 to 7 அந்த மாதிரிங்கிறது வந்து ஸ்லைட்லி அசிடிக்காக இருக்கும், 7 to 8ங்கிறது ஸ்லைட்லி பேசிக்காக இருக்கும். அப்போது இன் விச் pH மோஸ்ட் ஆஃப் த என்சைம்ஸ் ஆஃப் ஹையர் ஆர்கானிசம்ஸ் ஷோ ஆப்டிமம் ஆக்டிவிட்டி. இந்த pH ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் நியூட்ரலாக நியர்பை நியூட்ரலாக இருக்கிறதுனால இதை நம்ம ஆப்ஷனாக எடுக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். 48th கொஸ்டின், an equilibrium distribution is also known as dash destructive distillation, distillation under reduced pressure, flash distillation, molecular distillation. An equilibrium distillation is also known as flash distillation. ஓகேவா, ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷன் தான் இன்னொரு டைம் ஈக்குலிபிரியம் டிஸ்டிலேஷன் சொல்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 49, the fluidization technique is efficient for the drying of dash granular solids, liquids, particulate matter, compressed matter. ஸோ ஃப்ளூடைசேஷன் டெக்னிக்கில் வந்து எஃபிஷியண்ட்டாக ட்ரையிங் பண்ணுறது கிரானுலர் சாலிட்ஸுக்கு. தி ஃப்ளூடைசேஷன் டெக்னிக் இஸ் எஃபிஷியன்ட் ஃபார் ட்ரையிங் ஆஃப் கிரானுலர் சாலிட்ஸ். அடுத்து 50th கொஸ்டின், ஃபார் மேனுஃபேக்சர் ஆஃப் ஆயுர்வேதிக் அண்ட் யுனானி ட்ரக்ஸ் applications shall be made in Pharm 24D, Pharm 24E, Pharm 25D, Pharm 25E. கரெக்ட் ஆப்ஷன் Pharm 24D. ஓகேவா, Pharm 24D வந்து மேனுஃபேக்சர் ஆஃப் ஆயுர்வேதிக் யுனானி ட்ரக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா, அடுத்து 51st கொஸ்டின், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ட்ரெஸ்ஸிங்ஸ் அண்ட் இட்ஸ் அதர் அக்சசரிஸ் ஷுட் பி ஹேண்டில்டு வித் டேஷ்
செப்டிக் கண்டிஷன், ஃப்ரீசிங் கண்டிஷன், ரூம் டெம்பரேச்சர், ஏசெப்டிக் கண்டிஷன். ஸோ ஏசெப்டிக் கண்டிஷன் அப்படிங்கிறது ஃப்ரீ ஃப்ரம் மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிசம் இல்லாத ஏரியா, அங்கே தான் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங்ஸு, அதர் அக்சசரிஸ்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். 52வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்மோன் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஹைப்போதலாமிக் கிளாண்ட்? ஈஸ்ட்ரடையால், ஆல்டோஸ்டீரோன், ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், growth ஹார்மோன். ஸோ இந்த நாலுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து முக்கியமான ஹார்மோன் வந்து growth ஹார்மோனாக இருக்குது. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்மோன் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஹைப்போதலாமிக் கிளாண்ட்? ஸோ அது வந்து என்னென்னா growth ஹார்மோன். ஓகேவா? ஸோ நம்ம சூஸ் பண்ண ஆப்ஷன் எஃப்எஸ்ஹெச், ஆனால் கரெக்டான ஆப்ஷன் growth ஹார்மோன். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், 52 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்குறோம். 53வது கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். Question number 53. The short branching process of neuron is named as dash. Short branching process of neuron, myelin, mossy fiber, dendrites, axon. Dendrites அப்படிங்கிறது கரெக்டான ஆப்ஷன். The short branching process of neuron is called dendrites. 54வது கொஸ்டின், அம்மோனியம் குளோரைடு is purified by dash. Filtration method, sublimation method, distillation method, fractional distillation method. ஸோ அம்மோனியம் குளோரைடு அதை பியூரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடு சப்ளிமேஷன், பதங்கமாதல்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து என்னென்னா ஒரு திடப்பொருள் திரவம் ஆகாமல் நேரடியாக வாயுநிலைக்கு மாறுவது பதங்கமாதல் என்று அழைக்கப்படும். அதாவது டைரக்ட் கன்வர்ஷன் ஆஃப் சாலிட் டு கேஸ் வித்தவுட் சேஞ்சிங் இன்டு லிக்விட் ஸ்டேட், அதை தான் சொல்கிறோம். ஸோ அம்மோனியம் குளோரைடு பியூரிஃபை பண்ணுற மெத்தட் சப்ளிமேஷன் மெத்தட். அடுத்து 55வது கொஸ்டின், சேட்டலைட் ஃபார்மசிஸ் ஆர் டேஷ். சென்ட்ரலைஸ்டு யூனிட் டோஸ் டிஸ்பென்சிங் சிஸ்டம், சென்ட்ரல் ஸ்டெரைல் சப்ளை யூனிட், டீசென்ட்ரலைஸ்டு யூனிட் டோஸ் டிஸ்பென்சிங் சிஸ்டம், மொபைல் டிஸ்பென்சிங் யூனிட். ஸோ சேட்டலைட் ஃபார்மசி அப்படிங்கிறது டீசென்ட்ரலைஸ்டு யூனிட் டோஸ் டிஸ்பென்சிங் சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. டீசென்ட்ரலைஸ்டு யூனிட் டோஸ் டிஸ்பென்சிங் சிஸ்டம். கொஸ்டின் நம்பர் 56. அல்கலேட்டிங் ஏஜென்ட் யூஸ்டு ஃபார் கேன்சர் ட்ரீட்மெண்ட், அல்ப்ரசோலம், பேராசிட்டமால், சைக்ளோபாஸ்மைட், டயசிபம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் சாப்பிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும், அல்வா மாதிரி. அதாவது 4 ஆப்ஷனில் பார்த்தோன்னா 3 ஆப்ஷன் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு, ஒரு ஆப்ஷன் மட்டும் தனியாக தருது. ஸோ அல்கலேட்டிங் ஏஜென்ட் எக்ஸாம்பிள், அல்கலேட்டிங் ஏஜென்ட் யூஸ்டு ஃபார் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா சைக்ளோபாஸ்பமைடு. மற்ற 3 ஆப்ஷன்ஸும் பாருங்களேன், அல்ப்ரசோலம், பேராசிட்டமால், டயசிபம், இந்த 3மே சிஎன்எஸ் ட்ரக்ஸ். இது வந்து கேன்சர் ட்ரக் சைக்ளோபாஸ்பமைடு. ஓகே, அடுத்து 57th question, which of the following mineral is required for thyroid hormone synthesis? அயன், அயோடின், ஜிங்க், செலினியம். இதுலேயே அப்படி தான், அயோடின் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால ஈஸியாக நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மினரல் இஸ் ரெக்கார்டு ஃபார் தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ்? அயன், அயோடின், ஜிங்க், செலினியம். ஓகேவா? த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் அயோடின். 58வது கொஸ்டின், அக்கார்டிங் டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இம்யூனைசேஷன் coverage is needed for eradication of measles? 96% கொடுத்துருக்குறாங்க. அதுபோக 86%, 76%, 66%. According to WHO, what percentage of immunization coverage is needed for eradication of measles? ஸோ eradication of measlesனு பார்க்கும்போது 96% தான். பொதுவாகவே ஒரு டிசீஸை ஒரு காசட்டிவ் ஏஜென்ட்டை ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய சிவியரிட்டி வந்து அவ்வளோ குறைஞ்சிருக்கணும் ஃபுல்லாகவே. ஸோ மேக்ஸிமம் 96% கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து 59th கொஸ்டின், கம்யூனிஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டேஷ். கிரேடிங் ஆஃப் பவுடர், சைஸ் செப்பரேஷன், சைஸ் ரிடக்ஷன், எவாப்ரேஷன். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கொஸ்டின்லேயும் பார்த்தோம். சைஸ் ரிடக்ஷனுக்கு இன்னொரு பேர் கம்யூனிஷன், COMMINUTION, கம்யூனியூஷன், சைஸ் ரிடக்ஷன். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 60. ஹேஸ்டஸ் மீன்ஸ் டேஷ். எ பெயிண்ட், எ ட்ராட், எ மிக்சர், எ லோஷன். ஹேஸ்டஸ்னா ட்ராட். ஓகேவா? பெயிண்ட் இல்லை, மிக்சர் இல்லை, லோஷன். லோஷன் லோஷியோன்னு சொல்லுவாங்க. மிக்சர் மீன்ஸ் மிஸ்டுரா. சரியா? ட்ராட் அப்படிங்கிறது ஹேஸ்டஸ், லாட்டின் டேர்ம். ஹேஸ்டஸ் மீன்ஸ் எ ட்ராட். அடுத்து 61st கொஸ்டின், நார்மல் ஈஸ்னோஃபில் கவுண்ட் இஸ் டேஷ். 1 to 4%, 0.1%, 2 to 6%, 7 to 10%. நார்மல் ஈஸ்னோஃபில் கவுண்ட் பார்க்கும்போது 1 to 4% தான். ஸோ பர்டிகுலராக யாருக்கும் மென்ஷன் பண்ணி காட்டலை, இருந்தாலும் கரெக்டான ஆப்ஷன் பார்க்கும்போது 1 to 4%. நார்மல் ஈஸ்னோஃபில் கவுண்ட் இஸ் 1 to 4%. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 62. Which part of
சின்னமோமம் xylonicum is used for medicinal purpose. bark தான் ஈஸியாக தெரியும். cinnamon bark, dried root bark, dried stem bark, dried inner bark and seed. ஸோ நமக்கு இதில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இன்னர் பார்க் நம்ம யூஸ் பண்ணுறோம், ரூட் பார்க் இல்லை, ஸ்டெம் பார்க் இல்லை, இன்னர் பார்க் யூஸ் பண்ணுறோம், சீடு. ஸோ அப்போ cinnamon bark அப்படிங்கிறது dried inner bark of cinnamomum xylonicum நீஸ் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் நேம். நீஸ்ங்கிறது சயின்டிஃபிக் நேம். cinnamomum அதனுடைய பேரினம், அதாவது ஜீனஸ் நேம். xylonicum அப்படிங்கிறது சிட்டினம், அது ஸ்பீசிஸ் நேம். நீஸ் அப்படிங்கிறது சயின்டிஸ்ட் நேம். சயின்டிஸ்ட் நேம் இதில் கொடுக்கல, இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு cinnamomum xylonicum is enough. that is the dried inner bark. கொஸ்டின் நம்பர் 63, கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் சோடியம் சிட்ரேட் C6H4Na3O7, C5H6Na2O7, C5H6Na3O6, C6H5Na3O7. லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் சோடியம் சிட்ரேட் C6H5Na3O7. கொஸ்டின் நம்பர் 64, omalizumab acts by dash. omalizumab acts by dash. mimicking dilator neurotransmitter, neutralization of immunoglobulin E, blockade of constrictor neurotransmitter, antagonism of release of mediator. ஸோ omalizumab அதனுடைய ஆக்ஷன் சொல்லி பார்த்தோன்னா நியூட்ரலைசேஷன் ஆஃப் இம்யூனோகுளோபுலின் இ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 65, மெக்னீசியம் ஸ்டீரேட் இஸ் யூஸ்ட் இன் த ஃபார்முலேஷன் ஆஃப் டேப்லெட் அஸ் டேஷ். கிளைடன்ஸ், பைண்டர், டிஸ்இன்டகிரண்ட், டைலுவன்ஸ். ஸோ மெக்னீசியம் ஸ்டீரேட்னு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய மெயின் பர்பஸ் கிளைடன்ஸ், அதுதான் ஃபார்முலேஷனில் டேப்லெட்டில் கிளைடண்டாக யூஸ் பண்ணுறாங்க. கொஸ்டின் நம்பர் 66, refined sugar contains more than 99.9% of dash. maltose, sucrose, lactose, glucose. கரெக்ட் ஆப்ஷன் சுக்ரோஸ். ஓகேவா, ரிஃபைன்டு சுகரில் மோர் தென் 99.9% இருக்குது என்ன அப்படின்னா சுக்ரோஸ். அடுத்து 67வது கொஸ்டின், dissociative anesthesia is produced by propofol, ketamine, desflurane, fentanyl. dissociative anesthesia வந்து அந்த dissociative anesthesia ப்ரொடியூஸ் பண்ண ட்ரக் எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ketamine hydrochloride. that is the most important general anesthetic agents. dissociative anesthesia is produced by ketamine hydrochloride. okay, 68th question, intercalated discs are present in dash. smooth muscle, bone, cardiac muscle, skeletal muscle. cardiac muscle தான் கரெக்டான ஆப்ஷன். intercalated discs are present in cardiac muscles. அடுத்து 69th question, normal glomerular filtration rate is dash. 100 ml per minute, 125 ml per minute, 50 ml per minute, 75 ml per minute. ஸோ நார்மல் ஜிஎஃப்ஆர்னு பார்த்தோன்னா 125 ml per minute, அதான் நார்மல் ஜிஎஃப்ஆர் 125 ml per minute. 70th question, chemically talc is a dash. hydrated aluminum silicate, hydrated magnesium sulfate, hydrated magnesium silicate, hydrated copper sulfate. talc உடைய கெமிக்கல் நேம் பார்த்தோம் அப்படின்னா hydrated magnesium silicate. chemically talc is a hydrated magnesium silicate. hydrated magnesium silicate is the chemical name of talc. okay, 70 questions discussed. இன்னும் நமக்கு 30 questions remaining இருக்குது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 71 நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா. oily lubricant is used for suppositories prepared with animal fat bases, glycerogelatin bases, wool fat base, hydrocarbon base. இதில் வந்து கரெக்டான ஆப்ஷன் சொல்லி பார்த்தோன்னா glycerogelatin base. oily lubricant is used for suppositories prepared with glycerogelatin bases. Question number 72, outpatient clinic services are provided in a hospital by ambulatory services, clinical services, housekeeping services, administrative services. ஸோ ஆம்புலேட்டரி சர்வீசஸ்னால் நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம்னா ஆம்புலன்ஸில் வரக்கூடியது அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை, அவுட் பேஷண்ட் கிளினிக்கல் சர்வீசஸ் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆம்புலேட்டரி சர்வீசஸ்னு சொல்கிறோம். ஓகேவா, அவுட் பேஷண்ட் கிளினிக் சர்வீசஸ் ஆர் ப்ரொவைடட் ஆன் in a hospital by ambulatory services. Question number 73, in size reduction, if the substance is to be ground dry, usually dash % of moisture is
suitable. Less than 6, less than 5, greater than 5, greater than 6. ஸோ லெஸ் தேன் 5% ஆஃப் மாய்ஸ்டர் வந்து அதில் இருக்கணும். 5% விட கம்மியாக இருக்கணும். இன் சைஸ் ரிடக்ஷன், இஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் டு பி கிரவுண்ட் ட்ரை, usually 5% of moisture is suitable. Question number 74. In which year Poison's Act enacted? 1919 தான் பாய்சன்ஸ் ஆக்ட் எனாக்ட் ஆச்சுது. 1819, 1918, 1818 அது எல்லாமே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி கொடுத்த ஆப்ஷன். இன் விச் இயர் பாய்சன்ஸ் ஆக்ட் எனாக்டட்? 1919. கொஸ்டின் நம்பர் 75. சினானிம் ஃபார் அகோனைட் இஸ் டேஷ். மோன்க்ஷூட், அப்புறம் ஜபோரண்டி, குரோஃபிகஸ், சர்பகந்தா, இந்த மூணுமே வேறு ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஜபோரண்டி அப்படிங்கிறது பைலோகார்பஸ் ஜபோரண்டி, பைலோகார்பஸ் பிளான்ட்டு. குரோஃபிக் அப்படிங்கிறது நக்ஸோமிகா. சர்பகந்தா ரூட் அப்படிங்கிறது ரவல்ஃபியா. ஸோ மோன்க்ஷூட் அப்படிங்கிறது தான் சினானிம் ஃபார் அகோனைட்ஸ். 76th கொஸ்டின். தி serous membrane that surrounds and protects the lungs is called dash. Synovial membrane, pleural membrane, peritoneal membrane, pericardial membrane. ஓகேவா? ஸோ பெரிகார்டியல் மெம்ப்ரெயின் அப்படின்னாலே என்ன சொல்கிறது? கார்டியக் சம்மந்தப்பட்டது. பெரிட்டோனியல் மெம்ப்ரெயின் அப்படின்னாலே அடிவயிற்றுக்குழி சம்மந்தப்பட்டது. ஃப்ளோரல் மெம்ப்ரெயின் அப்படிங்கிறது லங்ஸ். சைனோவியல் அது வேறு. ஓகேவா? சைனோவியல் கிளாண்ட் சம்மந்தப்பட்டது. Floral membrane, the serous membrane that surrounds and protects the lungs is called pleural membrane. Question number 77. Preparation of water for injection, British pharmacopoeia, is by the process of dash. Fractional distillation, simple distillation, compression distillation, flash distillation. Simple distillation தான். ஸோ இது எங்களுக்கு வந்து டிப்ளமா இன் ஃபார்மசியில் அண்டார்டிகா காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் சிஜா மேடம் நடத்தினாங்க. ஃபஸ்ட்டு டாபிக் வாட்டர் ஃபார் இன்ஜெக்ஷன் ப்ரிப்ரேஷன் பை சிம்பிள் டிஸ்டிலேஷன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் டிஸ்டிலேட்டு, லாஸ்ட்டு பார்ட் ஆஃப் டிஸ்டிலேட்டை வந்து அவங்க டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ப்ரிப்ரேஷன் ஆஃப் வாட்டர் ஃபார் இன்ஜெக்ஷன், சிம்பிள் டிஸ்டிலேஷன். அடுத்து 78th கொஸ்டின். ஆன்டிடோட் ஃபார் சயனைடு பாய்சனிங் இஸ் டேஷ். சோடியம் குளோரைட், சோடியம் பைகார்பனேட், சோடியம் நைட்ரைட், sodium sulfate. Sodium nitrite தான் antidote. Antidote for cyanide poisoning is sodium nitrite. சோடியம் குளோரைட்லாம் வந்து எலக்ட்ரோலைட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி ஆன்டிடோடாக இருக்கும்? சோடியம் நைட்ரைட் இஸ் த ஆன்டிடோட் ஃபார் சைனட் பாய்சனிங். ஓகே. அடுத்து 79th கொஸ்டின். செப்பலோஸ்போரின்ஸ் கண்டைன் டேஷ். தயசோலிடின் ரிங், தயசோலின் ரிங், டைஹைட்ரோதயசின் ரிங், தயசோல் ரிங். ஓகே. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா டைஹைட்ரோதயசின் ரிங் சொல்லியிருக்கிறாங்க. செப்பலோஸ்போரின்ஸ் கண்டைன் டைஹைட்ரோதயசின் ரிங். கொஸ்டின் நம்பர் 80. டேஷ் இஸ் த ஜெனரிக் நேம் ஆஃப் த ட்ரக் தட் இஸ் கமர்ஷியலி அவைலபிள் அஸ் லார்காக்டில். ஸோ குளோர்ப்ரோமசின். ஓகேவா? குளோர்தாலிடோன் அப்படிங்கிறது வேறு, புரோமதசின் வேறு, லொசட்டாங்கிறது வேறு. குளோர்ப்ரோமசின் இஸ் த ஜெனரிக் நேம் ஆஃப் த ட்ரக் தட் இஸ் commercially available as largactil. Question number 81. Keller-Killiani test is used to treat dash. Volatile oils, solaneous alkaloids, cinchona alkaloids, cardiac glycosides. ஆல்ரெடி நமக்கு தெரியும். Keller-Killiani test நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி டியாக்சி சுகர்ஸ் இன் டிஜிட்டாலிஸ், தட் இஸ் cardiac glycoside. Keller-Killiani test is used to test cardiac glycosides. Sorry, treat இல்லை, test. Okay. Question number 82. Hypochromic microcytic anemia is due to the deficiency of dash. Folic acid, zinc, vitamin B12, iron. Okay, iron. Hypochromic microcytic anemia is due to the deficiency of iron. 83rd question. Beta histine is the dash. Beta 2 receptor blocker, H1 selective histaminergic antagonist, H1 selective histamine analog, and H2 receptor blocker. ஸோ பீட்டா ஹிஸ்டின் அப்படிங்கிறது H1 selective histamine analog. Okay. Question number 84. In suspension, the inorganic agent used as a thickening agent is dash.
ஹெக்டோரைட்ஸ், கார்போமர், கொலாய்டல் சிலிக்கன் டை ஆக்சைடு, மீத்தேல் செலலோஸ். ஓகே, ஸோ சஸ்பென்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஆர்கானிக் ஏஜென்ட், திக்கனிங் ஏஜென்ட் என்ன அப்படின்னா ஹெக்டோரைட்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். 85th கொஸ்டின், கெமிக்கலி போவிடோன் இஸ் டேஷ் பாலிவினைல் பைரிமிடின், பாலிவினைல் பைரிடின், பாலிவினைல் பைரோல், பாலிவினைல் பைரோலிடோன். ஸோ போவிடோனுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாலிவினைல் பைரோலிடோன். 86th கொஸ்டின், டை யூஸ்டு டு டிட்டர்மைன் பிளட் வால்யூம் இஸ் டேஷ் கான்கோரட், ஈவன்ஸ் ப்ளூ, ஃப்ளோரசின் சோடியம், இண்டிகோ, கார்மின். டை யூஸ் டு டிட்டர்மைன் பிளட் வால்யூம் என்ன அப்படின்னா ஈவன்ஸ் ப்ளூ. ஓகே, அடுத்து 87th கொஸ்டின், தி ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷன் ஆஃப் ட்ரைமீத்தோப்ரிம் அண்ட் சல்ஃபாமீத்தாக்சசோல் இஸ் கால்டு கோட்ரிமாக்சசோல். நமக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரக். கோட்ரிமாக்சசோல் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ட்ரைமீத்தோப்ரிம் அண்ட் சல்ஃபாமீத்தாக்சசோல். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி குளோட்ரிமசோல் அது வந்து ஃபங்கல், சிப்ரோஃப்ளாக்சசின், குளோட்ரிமசோல் வந்து ஃபங்கல் ட்ரக்கு, சிப்ரோஃப்ளாக்சின் வந்து இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட், சல்ஃபாடாக்சிம் அது டாக்ஸின் அது ஆன்டிபாக்டீரியல் சல்ஃபோனமைடு தான். ஸோ காம்பினேஷன் ஆஃப் ட்ரைமீத்தோப்ரிம் அண்ட் சல்ஃபாமீத்தாக்சசோல் இஸ் கால்ட் அஸ் கோட்ரைமாக்சசோல். இது இம்பார்ட்டன்ட் டேர்ம். இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லையும் ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாமினேஷன்லையும் கேட்டுருவாங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 88. Choose the correct drug which causes genetically determined abnormal reactivity. அதாவது ஐடியோசின்கிராசி அது என்னன்னு கேட்டிருக்காங்க. லித்தியம், பார்பிச்சுரேட்ஸ், ட்ரைஃப்ளூப்ரமசின், அட்ரோபின். ஸோ இதுக்கு வந்து பார்பிச்சுரேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சூஸ் த கரெக்ட் ட்ரக் விச் காசஸ் ஜெனட்டிக்கலி டிட்டர்மைன்டு அப்நார்மல் ரியாக்டிவிட்டி. ஐடியோசின்கிராசி வந்து என்னென்னா பார்பிச்சுரேட்ஸ் வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால் இல்லை இந்த கொஸ்டின் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணி வேறு ஆன்சர் கரெக்டாக இருந்ததுனால் நீங்கள் சொல்லுங்கள் தாராளமாக. நம்மளுடைய டிஸ்கஷனில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பாக இண்டிகேட் பண்ணி காட்டணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் டிஸ்கஷன் வந்து ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஷன், சப்ஜெக்ட் வைஸ் டிஸ்கஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 89, தி விஸ்கசிட்டி ஆஃப் கார்போமர் ஜெல் இஸ் ஹையர் இன் த pH range of dash about 12, 6 to 11, 2 to 5, below 3. The viscosity of carbomer gel is highest in the pH range of 6 to 11 is the correct alternative. Question number 90, granular powders pass through dash sieve number 20, 10, 120, 44. நமக்கு ஆப்ஷன் கொடுத்துக்கிறது 20 கரெக்டான ஆப்ஷன். granular powders pass through sieve number 20. Question number 91, therapeutic index is dash ED50 into LD50, ED50 minus LD50, ED50 by LD50, LD50 by ED50. ஓகேவா? ஸோ தெரப்யூட்டிக் இண்டெக்ஸ் அதாவது லீத்தல் டோஸ், எஃபெக்டிவ் டோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது லீத்தல் டோஸ் 50 by எஃபெக்டிவ் டோஸ் 50, LD55, ED50. ஓகே, that is therapeutic index. அடுத்து 92nd question, hydrolysine used as vasodilator is chemically dash pyridine derivative, thalazine derivative, phenylalanine derivative, imidazolidine derivative. Hydrolysine used as vasodilator is chemically thalazine derivative. அடுத்து 93rd question, in which of the following statements the figures are converted into percentage to some common base? Ratio analysis, funds flow analysis, comparative financial statement, common size financial statement. ஸோ கரெக்டான ஆப்ஷன் காமன் சைஸ் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். அங்கே தான் ஃபிகர்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு பர்சன்டேஜ் டு சம் காமன் பேஸ், பர்சன்டேஜிலிருந்து காமன் பேஸாக கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா காமன் சைஸ் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். 94th question, in the identification of particulate matter, particles are identified by dash method.
NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, IR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ நம்ம இதில் வந்து மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம செலக்ட் பண்ணது விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஓகே. In the identification of particulate matter, particles are identified by dash method. அதில் பார்த்தோன்னா விசிபிள் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ணது. ஆனால் கரெக்டான ஆப்ஷன் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. ஓகேவா? 95th question, diphenyl thiocarbazine. Diphenyl thiocarbazine is used in the limit test for dash. Lead தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? arsenic, chloride, iron are wrong. Lead is the correct answer. Diphenyl thiocarbazine is used in the limit test for lead. 96th question, zinc oxide colored with ferric oxide is dash. Cadmium, calamine, caramel, calomel. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆப்ஷன் calamine. Zinc oxide colored with ferric chloride, that is calamine. ஸோ caramel, calomel அதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி கொடுத்த ஆப்ஷன். Zinc oxide colored with ferric chloride is calamine. Then 97th question. Question number 97 அடுத்து. Plasmodesma is a characteristic microscopic character present in the crude drug. என்னென்னா சென்னா, சின்னமன், நக்ஸோமெகா, சின்கோனா. கரெக்ட் ஆப்ஷன் நக்ஸோமெகா. பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படிங்கிறது நக்ஸோமெகாவுடைய மைக்ரோஸ்கோபிக் கேரக்டர். கொஸ்டின் நம்பர் 98. Non-staining iodine ointment contains dash. Non-staining iodine ointment, diiodoleic acid, diiodostearic acid, diiodomyristic acid, diiodopalmitic acid. ஸோ இதில் வந்து கரெக்டான ஆப்ஷன் சொல்லி பார்த்தோன்னா diiodostearic acid. அதுதான் நான் ஸ்டெய்னிங் அயோடின் ஆயின்மெண்ட்டோடைய கண்டென்ட். கொஸ்டின் நம்பர் 99. பீட்டா அயோனோன் is prepared from the constituent dash present in lemongrass oil, citral. ஸோ நம்ம லெமன் கிராஸ் ஆயிலுடைய கான்ஸ்டியன்ட் படிச்சிருப்போம் இல்லையா, சிட்ரால். அது வந்து பீட்டா அயோனோன் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ சிட்ராலுடைய யூஸ் தான் பீட்டா அயோனோன் ப்ரிப்பரேஷன், சிந்தசிஸ் ஆஃப் பீட்டா அயோனோன். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி லினலால், ஜெரேனியால், கார்வக்கால்லாம் கொடுத்துக்கிறாங்க. பட் கார்வக்ரால் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பட் சிட்ரால் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பீட்டா அயோனோன் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் தி கான்ஸ்டியன்ட் citral present in lemongrass oil. Last question. Registered pharmacists are required for medical stores, quality control department, dispensing of drugs, all the above. ஸோ நம்ம இதில் வந்து ஆல் தி அபவ்னு கொடுத்துருக்கோம் ஆப்ஷன். மெடிக்கல் ஸ்டோருக்கு வந்து கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஃபார்மசிஸ்ட் தேவை. குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்லேயும் ஃபார்மசிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. டிஸ்பென்சிங் ஆஃப் ட்ரக்ஸ்லேயும் கண்டிப்பாக ஃபார்மசிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட்டாக இருப்பாங்க. So all the above is the correct answer. Registered pharmacists are required for medical stores, quality control department, dispensing of drugs. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 100 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நம்மளுடைய எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு பேஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு உங்களுக்கு ஈஸியஸ்ட் கொஸ்டினாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும், உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் அவர் பிரைட்ஃபுல் ஃப்யூச்சர், சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மசி ஆஸ் வெல் அஸ் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. மீண்டும் நாளைக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.